வணக்கம் நண்பர்களே. இப்போது வைப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரி ஆஃப் மிஷின்ஸ், வைப்ரேஷன்ஸ், மிஷின் டிசைன் இது மூணுக்குமே சேம் வெயிட்டேஜ் தான், ரைட்? 6+6+6 டோட்டலி 18 மார்க்ஸ். ஓகே, இப்போ வைப்ரேஷனுக்கு டோட்டலாக 6 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, ரைட்? இப்போ வைப்ரேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஸ்ப்ரிங். ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பற்றி சில பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? அது தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேங்கிறது ஸ்டிஃப்னஸ். ஓகே, அதில் ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ் வந்து எம், ரைட்டா? வெயிட் வந்து டபிள்யூங்கிறது அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ், ரைட்டா? டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி, ரைட்டு? ஸ்டிஃப்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கே ஈக்குவல் டு டபிள்யூ/டெல், ரைட்டா? ஸ்டிஃப்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பர் யூனிட் டிஃப்ளெக்ஷன், ரைட்டா? ஒரு எம்எம் இல்லைனா ஒரு மீட்டர் டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் ஸ்டிஃப்னஸ். ஓகே, ரைட்டு. இப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் Fn ஈக்குவல் டு 1/2π இன்ட்டு k/√m, ரைட்டா? இதுக்கு வந்து யூனிட் வந்து ஹெட்ஸு, செகண்ட் பவர் -1, ரைட்டா? இல்லை சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சைக்கிள்ஸ் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை சிம்பிளாக செகண்ட் பவர் -1, இல்லை ஹெட்ஸு. ஓகே, இதுதான் ஃப்ரீக்வன்சியோட யூனிட், ரைட்டா? இப்போ ஜென்ரலாக இப்போ ஒரு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ஆர்பிஎம் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்பெசிஃபைட் பேராமீட்டராக ஆர்பிஎம் சொல்லுவாங்க, ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்டு. அந்த ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்டை ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்டாக மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் சைக்கிள் பர் செகண்ட், அதுதான் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு ஃபார்முலா இது. ஓகே, ஆர் Fn ஈக்குவல் டு 1/2π இன்ட்டு √k/m ஆர் 1/2π இன்ட்டு √g/del, ரைட்டா? இந்த k/m ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? இந்த k/m ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த யூனிட்டை வச்சு எம் மேலே வருமா கீழே வருமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ யூனிட் வந்து செகண்ட் பவர் -1 வருது அப்படின்னா ரூட்குள்ளே இருக்கிறது செகண்ட் பவர் -2 இருக்கணும், ரைட்டா? அப்போது நீங்கள் எம் மேலே வருமா கீழே வருமாங்கிறத நீங்கள் டைமென்ஷனலி கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ k/m அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. k/mனு போடலாம், இல்லை g/delன்னு போடலாம் ரூட் உள்ள. இது எப்படி g/del வருமா del/gன்னு வருமா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா அப்பையும் நீங்கள் வந்து டைமென்ஷனலி ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்டா? இதோட யூனிட் வந்து மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், இதோட யூனிட் மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/second² வரும். ஸோ ரூட்டில் 1/second²னா வெளியில் வரும்போது செகண்ட் பவர் -1. ஓகே, திஸ் இஸ் ரைட். ஓகே, இல்லை இன்னொரு மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், k ஈக்குவல் டு W/del இங்கே பார்த்தோம் இல்லையா? k ஈக்குவல் டு W/del. அப்போது W ஈக்குவல் டு mgன்னு சொல்லலாமா? W ஈக்குவல் டு mg, அதாவது கிராவிட்டி, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி g, ரைட்? டிவைடட் பை del. ஸோ mg ஈக்குவல் டு k/delன்னு எழுதலாம், ரைட்டா? mgங்கிறது வெயிட்டு, ஓகே? k/delங்கிறது அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ஓகே? இப்போ k/m ஈக்குவல் டு g/del. ஸோ இந்த k/mக்கு பதிலாக g/del போடலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மில் நம்ம ஃப்ரீக்வன்சியை மென்ஷன் பண்ணுவோம், ரைட்டா? சரி, இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் நிறைய பேருக்கு, ஈவன் எனக்கும் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 2π வந்து கீழே வருமா மேலே வருமாங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் எக்ஸாம் எழுதும்போது இருந்துச்சு. ப்ரீவியஸ் எக்ஸாம் எழுதும்போது அந்த கன்ஃபியூஷனில் நான் தப்பாக தான் போட்டு வந்தேன், ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, மெத்தட் இருக்குது. ஓகே, அதை நான் சொல்கிறேன், ரைட்? ஏன்னா அவங்க வந்து இதில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு கேட்கும்போது அந்த 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக 2π மேலே போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, k/mன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, m/kன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? அதனால் நம்ம 2π வந்து கீழே வருமா மேலே வருமாங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு. நம்ம எல்லாருக்கும் ஒமேகாவுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/16 போடுவோம். அதாவது ப்ராப்ளமில் நமக்கு ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு ஒமேகா இன் ரேடியன்/செகண்டை நம்ம கண்டுபிடிப்போம், ரைட்டா? இதில் 2πn/60ல் இந்த n இருக்குல்ல, n/60 இருக்குல்ல, இந்த n/60 இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி இன் ஹெட்ஸு, ரைட்டா? ஹெட்ஸுங்கிறது தான் சைக்கிள்ஸ் பர் செகண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சைக்கிள் என்னங்கிறது சைக்கிள்ஸ் பர் மினிட்டு பை 60 போட்டோன்னா சைக்கிள்ஸ் பர் செகண்டில் வரணும். அப்போ n/60 இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒமேகாவை எப்படி எழுதலாம்? 2πfன்னு எழுதலாமா? 2πf, ஓகே? ஒமேகா ஈக்குவல் டு 2πf. அப்போ f என்ன வரும் உங்களுக்கு? f ஈக்குவல் டு
ஒமேகா பை 2π ரைட்டா. ஸோ இதில் 2π வந்து டினாமினேட்டரில் வந்தால் தான் ஃப்ரீக்குவன்சிக்கு 2π வந்து டினாமினேட்டரில் வரணும் ரைட்டா. இதுக்கு டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொன்னால் டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ரீக்குவன்சி. அதாவது 2π மேலே வரும், டைம் பீரியடுக்கு 2π மேலே வரும், அதாவது நியூமரேட்டரில் வரும், ஃப்ரீக்குவன்சிக்கு 2π டினாமினேட்டரில் வரும் ரைட்டா. 2π பை ஒமேகா, டைம் பீரியட் இஸ் 2π பை ஒமேகா, ஃப்ரீக்குவன்சி இஸ் ஒமேகா பை 2π ரைட்டா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸில் ஃபண்டமெண்டலுங்கிறது இதுதான். ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன ஃபார்முலா, டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ரைட்டா. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒமேகா ரைட்டா. அந்த ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி, நார்மலாக ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லிட்டாவே அது எஃப் ஹெட்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும் ரைட்டா. பட் அனாலிசிஸ் ப்ராப்ளம் உள்ளே போகும்போது இல்லை டெரிவேஷன் உள்ளே போகும்போது நம்ம இந்த 1/2π எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்க முடியாது ரைட்டா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் அதை ஒதுக்கிட்டு இந்த டேர்மை மட்டும், அதாவது ரூட் ஆஃப் k/m இல்லை ரூட் ஆஃப் g/del டேர்மை மட்டும் நம்ம டெரிவேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னாவே டைரெக்டாக ரூட் ஆஃப் k/m போட்டுருவாங்க ரைட்டா. அதுக்கு என்ன யூனிட் போடுவாங்கன்னா அந்த ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டியோட, அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி, இதே வைப்ரேஷன் மோஷனுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ரெண்டுமே சேம் தான் ரைட்டா. ஸோ ரேடியன்ஸ் பெர் செகண்ட் ஓகே. ஸோ ரூட் ஆஃப் k/m. ஸோ நார்மலாக நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி என்ன, ரெண்டு சிஸ்டமை கம்பேர் பண்ணணும் ஓகேவா. ஒரு சிஸ்டமோட இன்னொரு சிஸ்டமை கம்பேர் பண்ணணும், அதோட நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த 2πயை வச்சுட்டே சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க, இந்த ஒமேகாவை வச்சு கம்பேர் பண்ணிக்குவாங்க ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில ப்ராப்ளமில் ஃபைண்ட் த ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி, ஃபைண்ட் த நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு போட்டு ஒமேகாவுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எஃப் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்த ஹெட்ஸில் இருக்கா, ரேடியன் பெர் செகண்டில் இருக்கான்னு பார்த்து இந்த வேல்யூவை போடுறதா இல்லை இந்த வேல்யூவை போடுறதாங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ரூட் ஆஃப் k/m ரேடியன் பெர் செகண்ட் ஆர் ரூட் ஆஃப் g/del ரேடியன்ஸ் பெர் செகண்ட் ரைட்டா. சரி, ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி இது ஜென்ரல், இது நம்ம பார்த்தோம். ஒமேகா ஈக்குவல் டு 2πn/60 தட் இஸ் 2πf. ஸோ எஃப்க்கு ஜென்ரல் ஃபார்முலா இது, டி டைம் பீரியடுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இது ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்ப்ரிங் ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்க. இப்போ 2-3 ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போ ஒரு ஸ்ப்ரிங்குக்கு என்னங்கிறத ப்ரீவியஸ்லி பார்த்தோம். இப்போ 2-3 ஸ்ப்ரிங் இருக்குது ஓகே. அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், இதுதான் சீரீஸ் கனெக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும் ரைட்டா. சரி, இப்போ சீரீஸ் கனெக்ஷனில் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் எப்படி எடுக்கும். இப்போ இது டோட்டலாக ஒரு சிஸ்டம் ஓகே. இந்த 2 ஸ்ப்ரிங்கையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக ஒரு சிஸ்டம். எம்ங்கிறது மாசு, ஜிங்கிறது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. இது k1 k2 2 ஸ்ப்ரிங்கை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் எடுக்கிறது அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்முலா ரைட். So 1/k equivalent is equal to 1/k1 plus 1/k2, that is this much. So equivalent stiffness க்கு இந்த ஃபார்முலா வரும், k1 k2 divided by k1 plus k2 ரைட்டா. இப்போ ஜென்ரலாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்ப்ரிங்கை எடுத்து 2 ஸ்ப்ரிங்கை இப்படி சீரீஸாக கனெக்ட் பண்ணி ஒரு வெயிட்டை தொங்க விடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெயிட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக டிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சிரும், அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சிரும் ரைட்டா. இதே ஒரு ஸ்ப்ரிங்கில் அதை ஆசிலேட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, சீக்கிரமே வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ ஸ்மூத்னஸ் அதிகமாகுது அப்படின்னா அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து குறையுதுன்னு அர்த்தம் ஓகே. அந்த சிஸ்டமோட ஸ்டிஃப்னஸ் குறையுது ஓகே. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரிங்ஸை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது the stiffness will reduce when the springs are connected in series ஓகே. இது ஜென்ரலாகவே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரைட்டா. சரி, இப்போ ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் பேரலல், ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் பேரலல் பார்த்தீங்கன்னா ரைட்டு, ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் பேரலல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்ப்ரிங்குன்னா இந்த மாஸை இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பேரலாக. இதே 3 ஸ்ப்ரிங் 4 ஸ்ப்ரிங் 5 ஸ்ப்ரிங் எத்தனை ஸ்ப்ரிங் வேணாலும் பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ இங்கே வந்து எத்தனை ஸ்ப்ரிங் வேணாலும் சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா இந்த மேனரில் வரும் ரைட்டா.
ஸோ இதே 3 ஸ்ப்ரிங் சரி ரைட்டு ஸ்ப்ரிங்ஸ் இன் பேரலல் இதில் வருது அப்படின்னா இந்த ஈக்குவேலன்ட் ஸ்ப்ரிங்னஸ் வந்து ஈக்குவேலன்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து K1 + K2 + K3 ரைட்டா. ஸோ சம் ஆஃப் ஆல் ஸ்டிஃப்னஸ் இது எப்படி இது இப்போ இதிலேருந்தே தெரியுது உங்களுக்கு த ஈக்குவேலன்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த சிஸ்டம் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஓகேவா. இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து 5 யூனிட், இதோட ஸ்டிஃப்னஸ் 5 யூனிட், இதோட ஸ்டிஃப்னஸ் 5 யூனிட்னா டோட்டலாக இந்த சிஸ்டமோட ஸ்டிஃப்னஸ் வந்து 5 + 5 + 5 15 யூனிட் வந்துடும். ஸோ ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இறுகி போயிடும் ரைட்டா. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஹெவி பாடிஸ் ஆட்டோமொபைல்ஸில் இல்லை ரயில்வே வேகன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரிங்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. பேரலல் கனெக்ஷன், பேரலல் ஸ்ப்ரிங்ஸு இல்லை கிளஸ்டர் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஸ்ப்ரிங் படிக்கும்போது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரிங்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கும் போது த ஸ்டிஃப்னஸ் வில் இன்க்ரீஸ் ஓகேவா. சரி, இது உங்களுக்கு பேரலல்னு பார்த்தவொடனே தெரியுது. இன்னொரு மாதிரி பேரலல் கனெக்ஷன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி. இப்போ இது பார்க்கும்போது டக்குன்னு சீரீஸ் கனெக்ஷன்னு சொல்லிடுவாங்க தப்பாக ரைட்டா. பட் இது சீரீஸ் கனெக்ஷன் இல்லை. இது எப்போ சீரீஸாக இருக்குன்னா இந்த மாஸ் இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ இருந்தால் தான் அது சீரீஸ் கனெக்ஷன். பட் இந்த மாசு 2 ஸ்ப்ரிங்குக்கும் நடுவில் இருக்கும்போது இது பேரலல் கனெக்ஷன். ஏன் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஒரு 5 மீட்டர் 5 மில்லிமீட்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். 5 மில்லிமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரிங்கும் 5 மில்லிமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகும், இதுவும் 5 மில்லிமீட்டர், இதுவும் 5 மில்லிமீட்டர். எல்லா ஸ்ப்ரிங்கும் ஆல் ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வில் டிஃப்ளெக்ட் த சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட்டா. சரி, இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் இந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இதில் 5 மில்லிமீட்டர் குறையுமா, அதே இதில் 5 மில்லிமீட்டர் கூடுமா. ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் சேம் இன் போத் த ஸ்ப்ரிங்ஸ். ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் சேம் இன் போத் த ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது பேரலல் கனெக்ஷன் தான் ஓகேவா. சரி, இன்னொரு சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபிக்சர் 2 ஃபிக்சர் இருக்குது இல்லையா, இந்த 2 ஃபிக்சரையும் அப்படியே இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்படியே இப்படி 90 டிகிரி இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துடும் ரைட்டா. ஸோ எப்படி வரும்னா இது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு, இது செகண்ட் ஸ்ப்ரிங்கு, இது மாசு ஓகேவா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஹரிசான்டலாக போட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஓகேவா. ஸோ மற்றபடி சிஸ்டம் எல்லாம் ஒன்று தான் ஓகே. ஸோ ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் பேரலல் ரைட்டா. அதுக்கு என்னென்னா K1 + K2 ரைட்டு. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டட் இன் பேரலலுக்கு த ஸ்டிஃப்னஸ் வில் இன்க்ரீஸ் ஓகேவா. சரி, இப்போ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வில் டிக்ரீஸ்னு எப்படி சொல்ல ஒரு நியூமரலில் போட்டு பாருங்கள். இந்த பேரலல் ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரீஸ்க்கு ஒரு நியூமரலில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதோட ஸ்டிஃப்னஸ் 5 Nm வைங்க, இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து ஒரு 5 Nm வைங்க ஓகேவா. ஸோ 5 × 5 டிவைடட் பை 5 + 5 அப்போது 25 டிவைடட் பை 10 2.5. அப்போது ஒரு ஸ்ப்ரிங் இருந்தால் அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து 5 Nm இருக்குது. இதை 2 ஸ்ப்ரிங்கை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த டோட்டல் சிஸ்டமோட ஸ்டிஃப்னஸ் வந்து 2.5 குறைஞ்சிடுது ஓகேவா. சரி ஓகே, இன்னொரு விஷயம் என்ன ஸ்ப்ரிங்ஸில் ஓகே. இப்போ ஒரு இமேஜினேஷனில் ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு லென்த்தியான ஸ்ப்ரிங்கை வச்சுக்கோங்க ரைட்டா. லென்த்தியான ஸ்ப்ரிங்குக்கு ஒரு மாஸை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்மூத்தாக டிஃப்ளெக்ட் ஆகும் ரைட்டா. ஸ்மூத்தாக டிஃப்ளெக்ட் ஆகும், ஆசிலேட் ஆகும் ரைட்டு. இதே அந்த ஸ்ப்ரிங்கை பாதியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஃப்ளெக்ஷன் ஸ்மூத்தாக இருக்குமா இல்லை சீக்கிரமே வைப்ரேட் ஆகி முடிஞ்சிருமா அப்படின்னா சீக்கிரமே வைப்ரேட் ஆகும் ரைட்டா. ஸோ அது ஸ்மூத்தாக இருக்காது, அந்த டிஃப்ளெக்ஷன் ஸ்மூத்தாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் பாதியாக குறைக்கும்போது, லென்த்தை பாதியாக குறைக்கும்போது த ஸ்டிஃப்னஸ் வில் இன்க்ரீஸ், அதாவது ஸ்டிஃப்னஸ் வில் கெட் டபுள்டு ஓகே. இது எந்த ரிலேஷன் படி அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிப்போம். பட் ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரிலேஷன் நான் சொல்கிறேன். K is proportional to 1/n, அதாவது ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் த காயில் ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் த காயில். அப்போது ஸ்ப்ரிங்கை பாதியாக கட் பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பாதி ஆகிடுதா. ஸோ 1/2 இங்கே போட்டோன்னா K வில் பி கெட் டபுள்டு, 2 மேலே வந்துடும் ரைட்டா. ஸோ K வில் கெட் டபுள்டு ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃப்ரம் த ஃபார்முலா வி கேன் டிரைவ். அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது பார்ப்போம் ரைட்.